என்னப்பா அப்படி அவன் உனக்குத்தான் வேற போஸ்டிங் கொடுத்தாச்சுல, அப்புறம் ஏன் அந்த போஸ்டிங் இல்ல? எனக்கு ஜோடியான பிள்ளை ஒத்துக்கிறேன், அப்புறம் ஊடால உனக்கையும் ஜோடிங்கிற நல்ல பிள்ளை, சூப்பர் பிள்ளை, பார்த்து செலவு கொடுங்கிற வேற ஒண்ணு இல்ல. காலையில நகை கூட போங்க, பாருங்க ஊடால கையில எண்ணெய்லாம் தேய்க்கணும். ஆமா, இல்ல இன்னைக்கு மாடு நம்மளுக்கு வந்திருக்க மாடு சரியான மாடு, ஊத்துறதே பால் வராது, மாட்டி கலந்துட்டு போறோம்ல. அப்ப இங்க பொம்பளை வச்சு நீங்க டான்ஸ் மூவ்ஸ் பண்ணி நீங்க மியூசிக் பண்ணிட்டு இருக்கீங்க. எப்பயுமே மாலை பார்த்து பார்த்து நாம் பண்ண வேலை என்ன? நீ சீக்கிரத்துல நின்று பார்த்துட்டு போனதோட அவ்வளவு சொல்லக்கூடாது. ஆள ஒரு சுத்தி பெருத்துட்டேன். சிவன் ராத்திரி ஆரம்பிச்சுன்னா குறைஞ்சிடும் உடம்பு. ஏன்னா அங்க வரிசை ஆரம்பிச்சுமா இல்லையா, விஷயம் இருக்காது. சாப்பிடவும் சாப்பிடாம அங்காச்சு ஆடி உடம்பு குறைஞ்சிடும். இருந்துச்சு, இப்ப கருள் போயிருச்சு. இப்ப அங்க அப்படி கிடையாது, சாப்பிட தூங்க சாப்பிட தூங்க, இதே நிலையா. சும்மா சொல்லக்கூடாது. இப்படி எப்படி 2 மாசம் ஓய்வு கொடுக்குறீங்களோ நானும் ஓய்வு கொடுக்குறேன். இப்படி இருந்தா அடுத்து எங்களுக்கு வேலை என்ன வேலையும் கிடைக்காது. ஆளுக்கு நல்லா முழுக்கு முழுக்கு இருந்தா தானே வேலைக்கு. நீ அவங்க என்ன முறை வேணும்? உனக்கு அக்கா முறை, அக்கா முறை வேணும். உனக்கு என்ன வேணும்னா எனக்கு முறையெல்லாம் கிடையாது. முறையெல்லாம் கிடையாது. உங்க முறையில கொண்டு போய் முள்ள விட்டு சாத்த ஒரு எதை விட்டு சாத்துறேன் என்ன? பொதுவா அழகா இருக்கிற பிள்ளைங்களை எங்களை மாதிரி இளைஞர்கள் வர்ணிக்கிறது உடலை கிழக்க முடியும் வரும், அதெல்லாம் பார்க்காது. எங்களை மாதிரி இளைஞர்கள் அப்படி வர்ணிப்பது இயல்புல, அதெல்லாம் பார்த்து ரசிக்கணும். சும்மா சொல்லக்கூடாது. அதுல ரொம்ப பல்கா இருக்கு. 10ஆம் தேதி சூப்பருங்கிறியா சூம்பரு? அவன் சூப்பர் அழுத்தி சொன்னா செத்து கீழே உண்டு. அதுக்காகவா? சும்மா சொல்லக்கூடாது. ஆயில போயிட்டு அவங்க இங்க நான் அந்த ஆய் கிடையாது. ஒரு பெண்ணை பார்த்தோன்னே ஆய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது இருக்கு தானே. இப்ப தமிழர்கள் ரொம்ப என்னமா அந்த கூட வாங்க உட்காருங்க. என்னப்பா அந்த உட்காருங்க வாங்க தண்ணி குடிங்க. என்ன சிவருக்கியா திண்டு வாங்க. இது பின்ன பப்பக்கம்மா இருக்குங்க. அதையும் தின்னுமா, நீங்க போட்டோம்னா அதையும் தின்னுமா. கலைமணி மாமா இப்ப தமிழர்கள் கொண்டாடு வந்தவங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா வந்து உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுப்போம். இதே வெளிநாட்டுக்கு போனோம்னா அவங்களுடைய கலாச்சாரம் அங்க வேற மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் பார்த்து நம்மள வணக்கம்லாம் சொல்ல மாட்டாங்க. திடீர்னு ஒரு ஆம்பளை ஒரு ரோட்ல சந்திப்பாங்க. முருகா அவர் இருக்கும்டா முருகா முருகா சரி சொல்லிவிடுவேன். அப்ப வெளிநாட்டுடைய கலாச்சாரம் நீ பேசு.
செய்வாங்க. இது வெளிநாட்டுடைய கலாச்சாரம். ரோட்ல ஒரு பொம்பளை புள்ள தனியா நிக்குதுன்னா வணக்கம்னு சொல்லி கொடுக்கணும், ஆயின்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்காண்டி கட்டி பிடிச்சி முத்தம் முத்தம் வா என்னை கட்டி பிடிச்சி முத்தம் போறத கட்டி நிப்பாங்க முகம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. 2 விஷயமா கூட சொல்லு. என்ன மாதிரி ஆளை கூட நீ நம்பலாம். சரி, குளிச்சாமி மாதிரி புக்கமா இருக்கும் அந்த ஆளமா. உனக்கு விஷயம் தெரியல. குளிச்சாமி மாதிரி ஆளை கூட நம்பலாம். வரும் எட்டி பார்க்கும் திறந்து பார்க்கும் மூணு போட்டு சூளம்பத்தியை காமிச்சிட்டு படுத்துக்கும். ஒரே மாதிரி ஆளைத்தான் நம்ப முடியாது. அங்க ஏற்கனவே உள்ள பேட்டில பீச்சு போய் அது எங்க இருக்குன்னே தெரியாம தொடங்கி தெரியுது. நீ சொல்றது ஒண்ணு கழிக்கவே நான் காசு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கு. சொல்றது கூட தப்பு. நீ சொன்னது கூட வருவாரு, தேங்காய் உடப்பாப்புல, சூடம் காட்டுவாப்புல, சாம்பல் அடிக்கா காட்டாப்புல, பார்த்துதான் வழி அப்படி முடிச்சு போயிட்டே இருப்பாப்புல. என்னையா சொல்ற? அந்த ஆளு என்ன பஞ்சாமரம் வேலையா பண்ணிட்டு பழனியில முதல்ல அந்த வேலை தான் பார்த்தாப்புல. அவங்க என்ன பண்ணீங்க? அந்த வேலையை பார்த்தா உனக்கு தெரியும். நாங்களும் போனோம். நீ அந்த வேலை தானே? பழனி எது போற? உங்க விசிட்டிங் கார்டு கொடுங்களே. லெட்டர் வேலை தானே? என்ன பண்ணீங்க? வியாபாரம் என்ன வியாபாரம்? நங்கு என்னப்பா நங்கு நங்கு தப்பே இல்லை. என்னையா கட்டி குடிக்கிற முத்தம் கொடுக்குற அடிக்க வர அம்மோட கோயிலுக்கு மாலை விட்டு விரதத்துல உட்காந்துருக்கு. அவங்க மாலை போட்டு வரலாம் நானும் வரலாம். இந்த நேரத்துல போயிட்டு நொங்கு அப்படின்னா மாலையை கலெக்டருக்கு ஒரு நொங்க வாசம் வருமா? இந்த கோயிலுக்கு போய் சாமி பார்க்க போகும். எல்லாரும் வியாபாரம் பண்ற மாதிரி நான் பார்த்தா என் நொங்கு விக்குமா? அதுக்கு நம்ம இப்படி வர்ற பேர் வாங்க நொங்கு வாங்குங்கன்னா சித்திரை மாசம் வைகாசி மாசம் அந்த மாசத்துல வித்தா கூட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எனக்கு வேலை இப்ப பனிகாலம் பிடிக்காத பொண்டாட்டியா இருந்தாலும் ஆப்புக்கு தான் கூப்பிடும். எந்த நேரத்துல போயிட்டு நொங்கு வாங்குங்க அப்படின்னா ஒரு நொங்குக்கு பிரச்சனை ஆயிடும். இப்ப நான் வித்த நொங்குல பிரச்சனையே உனக்கு வியாபாரம் சொல்ற பொசிஷன்ல தான் பிரச்சனை. எல்லாருக்குமே ஒரு பொசிஷன் இருக்கணும். ஆமா சார். நாடகம்ங்கிறது நடை உடை பாவனையா இருக்கணும். சரி. சில மாதிரி நொங்கு வந்து நொங்கு வாங்க நான் போத்திச்சு போங்க அப்படிலாம் வைக்க சொல்லலாமா? வாங்க சார் அந்த நொங்கு வாங்குங்க கூட வாங்க சார். அதே கேமரா மேல நொங்கு வாங்கி போங்க. அந்த ஜூம் பண்ணி பாத்துக்கங்க. அதுலயும் உங்களுக்கு சிரிப்பு பாரு. ஆசை இப்படியாவது பார்த்து ரொம்ப சிரமம். அதுக்கு காலையில இருந்து நீ வாக்கிங் போகணும் உடம்ப குறைக்கிறதுக்கு. நான் என்னென்ன செய்து தெரியுமா? உனக்கு தெரியாது. இருந்த பொறுத்து நோய் படத்த நோயா இருக்கா? வயிற்று போட்டுக்கூடியா? அவன் காது மாலையை போட்டுட்டான். பக்கத்துல காது இருக்கியா? ரொம்ப நோயா இருக்கு. ஒரு பொம்பளை போய் இடுப்பு பிடிச்ச உடனே அந்த வலுப்பு நடிச்சு கொடுக்க காட்ட சொல்லு. சூப்பர் ட்ரீட்மெண்ட்ப்பா. எல்லாரும் வரிசையா வாங்க. இலவசமா ட்ரீட்மெண்ட். முத கேமரா உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட். என்னப்பா என்னமா தெரியுமா? எவ்வளவு உரசணும்னு ஒரு மாதிரி அப்படி குடிச்ச உடனே இந்த வழுப்பு அப்படின்னு நினைச்சுவாங்க. அதே மாதிரி இரும்ப பிடிச்சு போது இரும்ப யாரு உன்னை நாங்க வச்சு சோறு கூட பொங்க முடியாது.
வீடியோ கால் பண்ணி அதை காட்டுறேன். இவ்வளவு நேரம் கூட முகத்தை காமில கூட சந்தோஷப்பட்டுட்டேன். ஆடி குட்டிய வளர்த்துருக்கு அதுவே காமிச்சிருக்கேன். பாயாசம் ஊத்தாதீங்க பாயாசம் ஊத்தாதீங்கன்னு சொன்னீங்க. பொதுவா இந்த நாடக விஷயம் வந்து 10 மாசம் வரைக்கும், அக்டோபர் வரைக்கும். அப்புறம் நாங்க 2 மாசம் ரெஸ்ட் போட்டு வச்சிருவோம். பயிற்சி பண்றதுக்காக, புதுசா அடுத்த வருஷம் ஏதாவது பண்ணணுன்றதுக்காக பயிற்சி பண்ணி வச்சிருவோம். அதுல சில ஊர் இக்கட்டான சூழ்நிலைக்கு வர மாதிரி ஆயிடும். அப்ப நம்ம ஊரு முருகார்பட்டி இந்த மாதிரி கிராமங்கள் முக்கியமான ஊர் வந்தே ஆகணும்பாங்க. அந்த மாதிரி கிராமத்தை நம்ம தவிர்க்க முடியாது. அப்ப இந்த அன்சீசன் நேரத்துல வர வேண்டிய சூழ்நிலை. இந்த 10 மாசம் வரிசையா நாளை வாங்கிட்டு 15 நாள் 20 நாள் வீட்டுல நல்ல ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இன்னும் நாடகத்துக்கு போகும்போது உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எவ்வளவு சிரமம் தெரியுமா? ஆத்தாடி நான் எவ்வளவு வெளியில வந்துடும் போன அது காலையில ரகுதேவா இந்த பாட்டுக்கெல்லாம் ஆட முடியாது. தூக்கு ஏதோ தூக்க சொல்றா 1000 ரூபாய் வாங்க சும்மா எனக்கு பதிலாக என்னோட குருதேவ ஒரு கூலிச்சாமி அவன் தூக்குனா ஓடும் நாளைக்கு திரும்பி வந்துடலாம். நடந்து விட்டால்
வேற மாதிரி போவோமா? பாட்டு வத்தலாம் மாத்தணும் பதவிய பார்க்கணும் பயப்படாத, என்ன ஆர்வம் லேசா குஞ்சில மட்டும் அடிக்க. அது இருக்கிறவரை தூக்கிட்டு ஆடுறதோட இல்லாத கூலி சொல்லி தூக்கிட்டாரு. தொட்டு தொட்டு விளக்கி மண்டல என்ன இருக்குல்ல என்ன சொன்னாலும் அதை ரியாக்ஷன் மாறுது. ஏய், அவன் லேசா கண்ணாமூடி பிடிக்கிற மாதிரி இருக்கு.
அதேதான்டா. ஒருவேளை நாளைக்கு ஒண்ணு பின்னுக்கு வரலன்னா அண்ணனுக்கு போன் அடி. குடிச்சு அனுப்பி விடுறேன். ராதை மனதில் ராதை மனதில் என்ன ரகசியம் கண்ணென்றும்
வாழ்க்கைய மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. கையில கடனும் பெரிய வச்சு முடியாது. காலையில கொடையில தண்ணியை குடிச்சு வரும்பொழுது இடுப்புல வச்சு தூக்கிட்டு வரக்கூடாது. இப்படி பல்ட்ட கடிச்சு தூக்கிட்டு வரங்க. அப்பதான் யாருக்கு ஒரிஜினல் டூப்ளிகேட் தெரியும். தண்ணி குறையது தூரங்க வீரர்கள் வந்தா நல்லா நல்லா பாருங்க. என்ன பண்ணி இருக்குல ஒன்னே இருக்கணுமா? மக்கள் எதிர்பார்க்கிறது அல்ல. கடைசியா நாடகத்துக்கு போனா கூட ஒண்ணும் தெரியாது. இப்ப வீட்டுல இருந்து மூச்சு விட்டு எத்தனை சுத்து பெருசாலும் மணிமேகலை மணிமேகலை ஜோடியா ஓடுறாங்க. நான் சொல்றேன் இல்லையா, நீ என்ன சொல்லுமா இல்லையா? அந்த பிள்ளை ஒன்னையும் ஆதரவுல வந்து உன்னை தூக்கிறதுக்கு எனக்கு என்ன சொல்லி கொடுக்கணும். நம்ம ஊர் மக்கள் முன்னாடி உன்னை நான் தூக்காம போற முடிவுல இல்ல. அப்போ நான் தூக்குறதுக்காண்டி ஜோரா எல்லாரும் ஒரு தடவை கை தட்டுறேன். தூக்கி நான் ஆடுறேன்னு சொன்னேன். என்னமோ சுல்லாட்டம் தூக்கிட்டு போக சொன்ன அந்த தூக்கல இல்ல. அவங்க ஆடுறதுல உங்களுக்கு கோவம். சரி, உங்களுக்காண்டி பாட்டு பாருங்க. பல்லாக்கு வாங்க போனே என்னைய வாச்சாலும் கோவப்படுறேன், பாடுனாலும் கோவப்படுறேன். ஏங்க ஏன் பாட்டு எங்க உங்க பெட்டியில வர காலத்தால நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. போதும், சுடுகாட்டு வாடையா இருக்கு. கோயிலுக்கு மாலை வச்சுக்கேன். என்னை தூக்கி அடத்தான் சொன்ன லூசு. அந்த தூக்கு தூக்குங்க. ரொம்ப ஆசை கொடுங்க. பொன்னொன்று கண்டே பெண்ணொன்று
வருஷத்துக்கு நிறைய நாடகம் முடிச்சிருக்கேன். 500 குறைச்சு கொடுத்துட்டீங்க. போன வருஷத்துல இருந்து இப்படியே சமாளிக்க வேண்டியது. எங்களுடைய நடனத்தை பாராட்டி எங்களுக்காக கைதட்டி அத்தனை ரசிகர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றிகள். வணக்கம். வணக்கம். லோ கொண்டு மாட அதைத்தான் நம்ம பண்ண போறோம். மாமா சொல்லுவாரு கொடுத்துட்டேன். சொல்லுவாங்க. அங்கம் உணரங்கம் மெருரங்கம் உணரங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடு உன்னை கண்டே பூமியும் எங்காடு. அங்கம் உணரங்கம் மெருரங்கம் உணரங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடு உன்னை கண்டே பெருப்படுத்தும் பயந்து மல்லிகைப்பூ அது